வணக்கம். இந்த வீடியோவில் ஓய்வு பெறக்கூடிய வயது 62ஆக உயர்வு சார்ந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு புதிய மாற்றங்கள் குறித்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இது சார்ந்த முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்துவது குறித்து அரசு தரப்பில் முக்கிய ஆலோசனைகள் நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விஷயம் தற்போது அரசு ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ஆரம்பத்தில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறக்கூடிய வயது 58ஆக இருந்தது. அதற்கு பின்பு கடந்த 2020ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக அரசின் நிதி நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய வகையில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறக்கூடிய வயதை 58லிருந்து 60ஆக உயர்த்தியது. அப்போது அரசு அதிகாரிகள் கூறிய முக்கியமான காரணம் என்னவென்றால், ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய செட்டில்மெண்ட் மற்றும் ஓய்வூதிய தொகைகள் உடனடியாக அரசுக்கு வழங்குவது பெரிய நிதிச்சுமையாக இருந்தது. இதனால் ஓய்வு பெறக்கூடிய வயதை உயர்த்தினால் அந்த நிதி அழுத்தத்தை தற்காலிகமாக குறைக்க முடியும் என்பதுதான் அந்த முடிவிற்கு பின்னால் இருந்த முக்கியமான காரணம். இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு இது போன்ற நிதி சவால்களை எதிர்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு நலத்திட்டங்கள், உதவித் தொகைகள் மற்றும் தேர்தல் முன் அறிவிப்புகள் காரணமாக அரசின் செலவுகள் அதிகரித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த நிதியாண்டில் ஓய்வு பெற உள்ள அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு வழங்க வேண்டிய தொகைகள் அரசுக்கு பெரிய சுமையாக இருக்கும். இதனை அடுத்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் ஓய்வு பெறக்கூடிய வயதினை 62ஆக உயர்த்தலாம் என்று யோசனை முன்வைக்கப்பட்டதாக கூறப்பட்டு வருகிறது. ஆனால் உடனடியாக முடிவெடுக்காமல் இதனால் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்கள் என்ன, நன்மைகள் மற்றும் பாதகங்கள் என்ன, அரசுக்கு கிடைக்கும் நிதி நிவாரணம் ஆகியவற்றை விரிவாக ஆய்வு செய்து ஒரு முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்க அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்கு இடையில் அரசு ஊழியர்களுக்கான தமிழக அரசு புதிய TAPS உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: அரசு ஊழியர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஊழியர்கள் தங்களுடைய அடிப்படை சம்பளத்தின் 10% பங்களிப்பை செலுத்த வேண்டும். கூடுதல் நிதியினை மாநில அரசு ஏற்கும். இந்த திட்டத்தால் அரசுக்கு 13,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஓய்வூதியர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்வும் கிடைக்கும். ஓய்வூதியர் மரணமடைந்தால் 60% குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். சேவை காலத்தின் அடிப்படையில் அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் பணிக்கொடையும் வழங்கப்படும். இவ்வாறு பல நன்மைகள் வழங்கப்பட்ட நிலையில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறக்கூடிய வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்தக்கூடிய திட்டம் உண்மையாக நடைமுறைக்கு வருமா என்பது தற்போது அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. இருப்பினும் பார்த்தோம்னா இந்த தகவல் ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் மட்டுமே. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.